கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் இன்றைக்கு இந்த வாரம் புனிதமான வாரம் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காஞ்சி மாமுனிவர், உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற லோக குருவாக, உலகத்தினுடைய குருவாக விளங்கி கொண்டிருக்கிற காஞ்சி மாமுனிவருடைய திருநட்சத்திரம் அனுஷம். இந்த வாரம் வைகாசி அனுஷம் அவருடைய ஜெயந்தி தினம். வருகிற 10ஆம் தேதி அன்றைக்கு மகாபரிவாருடைய ஜெயந்தி, 132வது ஜெயந்தி உற்சவம். இதனை முன்னிட்டு மதுரையிலே அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பு தொடங்க பெற்று கடந்த 165 மாதங்களாக மதுரையிலே நாங்கள் அனுஷ உற்சவத்தை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே நடத்தி வருகிறோம். காஞ்சி மாமுனிவரின் ஜெயந்தியை இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ரொம்ப பிரமாதமாக அந்த ஜெயந்தி உற்சவம் நடைபெறும். மகாபரிவாருடைய அதிஷ்டானத்திலே பெரியவருக்கு அற்புதமான அலங்காரம் செய்ய பெற்று கோலாகலமாக அந்த விழா காஞ்சிபுரம் மட்டுமல்ல உலகம் முழுக்க நடைபெறும். இருந்தாலும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் நாங்கள் 3 நாட்கள், இன்றைக்கு தொடங்கி, அதாவது இன்றைக்கு 8ஆம் தேதி, இன்றைக்கு தொடங்கி 9ஆம் தேதி 10ஆம் தேதி என்று 3 நாட்கள் மகாபரிவா ஜெயந்தியை நாங்கள் மதுரையிலே கொண்டாட இருக்கிறோம். இன்றைக்கு 8ஆம் தேதி அன்றைக்கு மட்டும் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இன்றைக்கு ஒரு குட்டி குழந்தையாக இருந்தாலும் ஞான குழந்தையாக இருந்தாலும் 6 வயதிலிருந்து ரொம்ப அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய இளம் பாடகர், எங்களாலே இறையருட் செல்வன் என்ற விருதை கடந்த ஆண்டு நாங்கள் தமிழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் அண்ணா அவர்கள் திருக்கரங்களாலே வழங்க பெற்ற சூரிய நாராயணன் ரொம்ப அற்புதமான பாடகர். இன்றைக்கு 8ஆம் தேதி. இன்றைக்கு அவன் மதுரையிலே ஆண்டாள்புரத்திலே வசுதாரா வளாகம் என்று வசுதாரா குடியிருப்பு வளாகம் இருக்கிறது. அங்கே விஸ்வாஸ் கருத்தரங்கு கூடத்திலே அந்த குட்டி பையன் பாட இருக்கிறான். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், மதுரை சுற்றி இருக்கிற பெருமக்கள் கண்டிப்பாக அவனுடைய பாடலை கேட்க வேண்டும். சின்ன வயதிலேயே ஒரு மிகப்பெரிய ஞானம், ஒரு இறை அருள் இருந்தால்தான் அவனாலே அப்படி பாட முடியும். அற்புதமான அந்த சூரிய நாராயணனுடைய இசை நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை 6 மணிக்கு மதுரை ஆண்டாள்புரம் வசுதாரா குடியிருப்பு வளாகத்திலே அந்த விஸ்வாஸ் கருத்தரங்கு கூடம், அங்கேதான் கம்பன் கழக கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும், அங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விலே நம்முடைய நெல்லை ரவீந்திரன் வயலின் வாசிக்கிறார். அதே போல பெருமக்களெல்லாம் அந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அதே போல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி நிகழ்வுகள் மதுரை எஸ்எஸ் காலனியில் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் தெருவிலே பிராமண கல்யாண மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது, பெரிய மண்டபம். அந்த இடத்திலே தான் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி நிகழ்வு இருக்கிறது. 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல செய்திகளை நாளும் வழங்கி வருகிற பேச்சாளர் மணிகண்டன் அவர்கள் மகா பெரியவா எனும் பேரமுதம் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார். 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் அதே பிராமண கல்யாண மண்டபத்தில் மகாபரிவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், மகன்யாசம், ஹோமங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே ஒரு 6 பேருக்கு மகாபரிவா விருதினை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அண்ணா அவர்கள் வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய
ஆய்க்குடி குமார் குழுவினுடைய நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விலெல்லாம் மகாபரிவா பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இந்த நிகழ்விற்கு உங்களால் ஆன அருட்கொடையினையும் நீங்கள் வழங்கி சிறப்பிக்கலாம் என்பதையும், 3 நாட்களிலேயும் அன்னப்பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது என்கிற தகவலையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.